நம்முடைய சொல்லுக்கோ, செயலுக்கோ அடுத்தவர்கள் நீதிபதியாக இருக்க முடியாது. மனசாட்சி தெளிவாக இருப்பவர் தான் தனக்குத்தானே சரியான நீதிபதியாக இருக்க முடியும். பிறர் சொல்வதை பற்றி கவலைப்படாமல் செயல்பட முடியும். நாம் செய்வது சரியா இல்லையா என்பது முடிவு செய்ய அடுத்தவர்கள் நீதிபதி இருக்க முடியாது. நமது சொல்லையும் செயலையும் நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அப்படி நாமே நீதிபதியாக இருக்க நமக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் அல்லவா? நமது மனம் கலங்கப்படாமல் நன்றாக பார்த்துக் கொள்வதுதான் அந்த தகுதி. மனசை பார்த்துக்க நல்லபடி என்பதுதான் அதுதான். உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, உன் மனதை பார்த்துக்க நல்லபடி. கதைகட்டன் ஒருவன் பிறந்துவிட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு. காப்பாற்ற சில பேர் இருந்துவிட்டால் கல்வர் வாழ்விலும் நியாயம் உண்டு. கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி, உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி. மனம் என்ற அந்த மந்திர சாவியை எளிமையாக பார்த்து கொள்ள வேண்டும். எக்கார்ந்து கொண்டும் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் எந்த செயல் செய்தாலும் அது நம்மை கொன்று எடுத்துவிடும் என்பார்கள். மனதுக்கு உட்பட்ட ஆசையை மனசாட்சியோடு உனக்காக நீ பயந்து உனக்கு நீயே நீதிபதியாக தென்படும் போது இந்த உலகம் ஒரு காலத்தில் உன்னை போற்றும் பாராட்டும் என்பதுதான் உண்மை. சந்தோஷம். வாழ்க வளமுடன்.